பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி. இப்போ நாம வந்திருக்கிற தலத்தினுடைய பெயர் திரு ஓமாம்புலியூர். இந்த தலம் ஒரு குரு ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. மிக அற்புதமான ஒரு தலம். இந்த தலத்தினுடைய சிறப்புகளையும் தல வரலாற்றையும் ஐயா அவர்கள் இப்பொழுது விண்ணப்பம் செய்ய இருக்கிறார்கள். சொல்றது படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரி, இறைவன் பெயர். இறைவன் பெயர் புரரம் தீர்த்த நாதர் பிரணவ வியாக்கிர புரீஸ்வரர். இறைவி பெயர் பூங்கொடி நாயகி புஷ்பல தாம்பிகை. தல வரலாறு. உமாதேவி ஒருமுறை கைலாயத்தில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை அறிந்து கொள்வதற்காக சிவனிடம் உபதேசம் கேட்டார். சிவபெருமான் அதற்குரிய விளக்கத்தை உமையம்மைக்கு சொல்லி இருக்கும் போது உமையின் கவனம் திசை திரும்பியது. சிவபெருமான் உமாதேவியின் மீது கோபம் கொண்டு அவளை மானிட பிறப்பு எடுக்கும்படி தண்டனை கொடுத்து விட்டார். அதன்படி பூமிக்கு வந்த பார்வதி தேவி ஓமாம்புலியூரில் தங்கி இருந்து இத்தலத்து சரஸ்வதி தேவியை வணங்கி சிவனை நினைத்து இலந்தை மரத்தின் அடியில் கடுந்தவம் மேற்கொண்டார். அம்பாளின் தவத்தினை மெச்சி இறைவன் தேவி விரும்பியபடி இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி வடிவில் உமாதேவிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தார். உபதேசம் செய்யும் போது இடையூறு வரக்கூடாது என்பதற்காக நந்திகேஸ்வரரை வாசலில் காவலுக்கு வைக்கிறார். அப்போது முருகப்பெருமான் அங்கு வர நந்தி தடுக்கிறார். முருகப்பெருமான் வண்டு உருவம் எடுத்து அபிஷேக தீர்த்தம் வரும் கோமுகம் வழியாக உள்ளே சென்று அம்பாள் தலையில் சூடி இருக்கும் பூவில் உட்கார்ந்து குரு தட்சிணாமூர்த்தியாக இறைவன் அம்பாளுக்கு உபதேசம் செய்வதை கேட்டுக்கொண்டார். சுவாமி மலையில் முருகப்பெருமான் தந்தைக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தது ஓமாம்புலியூரில் அம்பாளுக்கு உபதேசம் செய்யும் போது ஒட்டு கேட்டு தெரிந்து கொண்டதால் தான் இறைவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து உமாதேவிக்கு பிரணவ பொருளை உபதேசித்த தலம் ஆதலால் ஓமாம்புலியூர் என்று பெயர் பெற்றது. ஓமம் என்ற சொல் வேள்வியை குறிக்கும். வேள்வி சிறப்புடைய ஊர் என்பதாலும் இத்தலம் ஓமாம்புலியூர் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுவர். திருநாவுக்கரசர் தனது பாடலில் இவ்வூரில் எப்போதும் ஹோமங்கள் நடந்து வந்தது என்றும் ஹோம புகையால் சூழப்பட்டதால் இவ்வூர் ஓமாம்புலியூர் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுகிறார். இக்கோவிலின் அமைப்பு. கிழக்கு நோக்கிய இக்கோயில் மதிச்சுவருடன் கூடிய ஒரு வாயிலுடன் அமைந்துள்ளது. வாயிலுக்கு எதிரில் கௌரி தீர்த்தம் உள்ளது. வாயிலை கடந்து உள்ளே சென்றால் பலிபீடத்தையும் நந்தி மண்டபத்தையும் காணலாம். அடுத்துள்ள ராஜகோபுரம் 3 நிலைகளை உடையது. பிரகாரத்தில் ஆறுமுக பெருமான் சந்நிதி உள்ளது. பிரகார வலம் முடித்து உட்சென்றால் நேரே கருவறையில் சதுர பீடத்தில் உயர்ந்த பானத்துடன் சுயம்பு மூர்த்தியாக இறைவன் காட்சி தருகின்றார். சுவாமி சந்நிதியில் ஒரு புறம் சலந்தரனை அழிக்க திருமாலுக்கு சக்கரம் வழங்கிய சிற்பமும் மறுபுறம் 5 புலியூர்களில் வழிபடப்பட்ட 5 சிவலிங்கங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. இத்தலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி மிகச் சிறப்புடையவர். இறைவன் சந்நிதியில் வலதுபுறம் தெற்கு நோக்கி உபதேசம் செய்த தட்சிணாமூர்த்தி உயர்ந்த பீடத்தில் சிலாரூபத்தில் காட்சி தருகின்றார். ஓமாம்புலியூர் தலத்தில் சிவா கம ரீதியாக கருவறை தெற்கு கோஷத்தில் ஒரு தட்சிணாமூர்த்தியும்
இறைவன் சந்நிதிக்கும் அம்பாள் சந்நிதிக்கும் இடையில் மகா மண்டபத்தில் தனி மூலஸ்தானத்தில் ஞான குருவாக இன்னொரு தட்சிணாமூர்த்தியும் அருள் பாலிப்பது இத்தலத்தில் மட்டும்தான். 2 தட்சிணாமூர்த்தி இருப்பது இத்தலத்தினுடைய சிறப்பம்சம். மிக அற்புதமான தலம். முதல்ல இத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சம் உள்ளது. கருவறை காணப்படும் நடராசரின் சிலா ரூபம் இது வியாக்கிர பாதருக்கு காட்சி தந்த வடிவம் என்று கூறப்படுகிறது. ஏனைய கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர், லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை முதலியோர் உள்ளனர். அம்பாள் சந்நிதி அழகாக உள்ளது. பிரகாரத்தில் ஆறுமுக பெருமானுக்கும் தனி சந்நிதி உள்ளது. குருவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இத்தலத்தில் மற்ற நவகிரகங்கள் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். தஞ்ச புலியூர் தலங்களில் இத்தலமும் ஒன்று. மற்றவையாவன பெரும்பற்ற புலியூர், சிதம்பரம், கானாட்டம் புலியூர், எருக்கத்தம் புலியூர், திருப்பாதிரி புலியூர். இவற்றில் கானாட்டம் புலியூர் இத்தலத்திற்கு அருகில் உள்ளது. எருக்கந்த புலியூர், திருப்பாதிரி புலியூர் ஆகிய 2ம் நடுநாட்டு தலங்கள். பெரும்பற்ற புலியூர், ஓமாம்புலியூர், கானாட்டம் புலியூர் ஆகிய 3ம் காவிரி வடகரை தலங்கள். இந்த 5 தலங்களிலும் ஜாகிரத பாத முனிவர் ஈஸ்வரனை வழிபட்டுள்ளார் என்பது சிறப்பம்சமாகும்.